ஐயா நமச்சிவாய வாழ்க. அப்புறம் இன்னொரு சின்ன வேண்டுகோளுங்கய்யா, அந்த ஒரு ஒரு பாட்டிக்கு வந்து நமச்சிவாய வாழ்க சொல்லி அந்த யமகிங்கர்கள்ட்டிருந்து அந்த பாட்டி வந்து வந்தாங்களையா, அதை சொன்னீங்கன்னா பல பேர்த்துக்கு ஒரு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். நமச்சிவாய. அவங்க அம்மாவா? ஆமாங்க, ஆமா. கண்ணு ஒரு பயங்கரமான எங்க விநாயகர் பூஜை பண்ற ஒரு கேடி இருந்தாங்க கண்ணு. ஃபுல்லா தண்ணி அடிப்பான், ஐயர்தான் நல்லா தண்ணி அடிப்பான், வீட்டுக்கறி மீன் வறுத்து கொடுப்பா. அப்புறம் எல்லா ஐயர் பசங்களும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு, ஐயர்னா குரு சிவாச்சார் கிடையாது, குருக்கள். அந்த அம்மா எல்லாருக்கும் மீனெல்லாம் வறுத்து தருவாங்க, ஏன்னா பசங்க வெளியே தின்ன மானம் போயிடுமேன்னு. ஒரு ஒரு மார்கழி 30 நாள் அடியேன் வந்து அந்த செல்லநாராயண பையனுக்கு வந்து வேதங்கள் பற்றி வகுப்பு எடுத்தேன். அதுக்கு பிறகு அவன் திருந்திட்டான். அவன் தண்ணி அடிக்க மாட்டான், ஒண்ணு அடிக்க மாட்டான். 4:30 மணி ஆனா வருவான், கோயில்ல சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவான், தட்டு காசெல்லாம் எடுத்து ஏழைங்களுக்கு சாப்பாடு வாங்கி தருவான். 100% ஒரு பியூரான நல்ல மனிதன் ஆயிட்டான். இவன் நல்லா ஆனது பார்த்ததும் அந்த அம்மா வந்து என்ன சித்தண்ணா அப்படின்னு ரொம்ப அன்பா கூப்பிடுவாங்க. அந்த அம்மா வந்து அடியன் கிட்ட, சித்தண்ணா எனக்கு எழுத படிக்கவே தெரியாது சித்தண்ணா, நாராயணன் தினம் இந்த புராணம் படிக்கக்குள்ள எனக்கு ஆசையா இருக்கு சித்தண்ணா, நான் என்ன பண்றது, அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி படிக்க முடியாது, எழுத்து கூட்டி படிச்சா ஒரு நாளே ஆயிடுங்க நான். அப்ப சொன்னேன் அந்த அம்மா கிட்ட, கண்ணு அண்ணான்னு சொல்லிட்ட, நீ என் தங்கை, நீ வந்து 96 வரை படிக்க வேண்டாம், சொக்கரவாரி நீ நமச்சிவாய வாழ்க்கைன்னு சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னாச்சு. அதுல இருந்து அந்த அம்மா அரிசி அடிக்கிறப்ப நமச்சிவாய வாழ்க எல்லா பசங்களும் வந்து என்கிட்ட கிட்ட, அண்ணா எங்க அம்மா மெட்டல் ஆக்கிட்டாங்கண்ணா, ஏங்கண்ணா அப்படி பண்ணிட்டீங்க, அரிசியா நமச்சிவாயங்குது, தண்ணி சேர்ந்துனா நமச்சிவாயங்குது, ஒண்ணு தாங்க முடியலைங்கண்ணா, நமச்சிவாய வாழ்க வாழ்கன்னு யாரை பார்த்தாலும் நமச்சிவாய வச்சுட்டாங்க, பயமா இருக்குண்ணா அம்மா. அப்படி அந்த அம்மா நமச்சிவாய வாழ்க்கை வந்து இதெல்லாம் சொல்லிட்டாரு, இது எனக்கு வந்து அடுத்த பிறவில அது நல்ல பிள்ளை பசங்களோட நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அவங்க சிறு வயதுல கணவனை இழந்துட்டாங்க. அவரு ஒரு பெரிய பிறந்தவர் கிடையாது, அந்த ஒழுக்கம் இல்ல. அம்மா வந்து நல்ல ஒழுக்கமான குடும்பம். அவங்க என் தலைவிதி விதி மாற்றம் போனாச்சு. அப்புறம் அந்த பையன் திரும்பி அவன் வந்து ஆரோ சிஸ்டம் அமைக்கிறதுல இந்தியாவிலே மிக சிறந்தவள ஒருத்தனா மாறிட்டான். யாரோ சிஸ்டம் எவனாலும் சரி பண்ண முடியலன்னு நாராயணம் போய் நமச்சிவாய சொல்லி அவன் விபூதி பயிலிருந்து திருநீர் எடுத்து போட்டா அந்த தண்ணீர் பியூரிபிகேஷன் வந்து 0.2% வந்துடும். அவ்வளோ சரியான வேற லெவல் அவனுடைய ஆன்மீகம். இந்த பையன் வந்து இலங்கை மற்றும் ஜப்பான் பல்வேறு நாடுகளுக்கு போய் நிறைய சம்பாரிச்சு வர்றப்பெல்லாம் அம்மாவை காசி கூட்டி போய் நல்லா வச்சிருக்கான். ஒரு நாள் திடீர்னு அந்த அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. அந்த அம்மாவை கொண்டு போய் நம்ம சென்னையில ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, பெரிய ஹாஸ்பிட்டல், அங்க கொண்டு போய் அந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க. அந்த அம்மா சும்மா நமச்சிவாய, அப்புறம் ஒரு நாள் அன்கான்சியஸ் ஆயிடுச்சு. 5 நாள் டாக்டர்ஸ் மெடிக்கல் ரிப்போர்ட், அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் அடியன் வச்சிருக்கேன். அந்த அம்மாவுக்கு உயிர் போயிடுச்சு, ஆனா உடல் எதுவுமே ஆகல. மைல்டா ஒரு அந்த நடுவீரல் மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கு. அதனால இவங்க பணம் எவ்வளவுனாலும் கட்டினா பரவாயில்ல, நாங்க கட்டிடுறோம்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த அம்மா வச்சு அவங்க ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சப்த நாடியில 7 நாடியில 6 நாடி போயிடுச்சு, இது இப்படியே இருக்கு அப்படின்ட்டு யோசிச்சு எல்லாம் பெரிய அந்த அம்மா பத்தி நிறைய டாக்டர்ஸ், அந்த அம்மானால ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல்ஸ்ல நிறைய டாக்டர்ஸ் எனக்கு நண்பர்கள் ஆனாங்க. அப்படி அந்த அம்மா அங்க படுத்துட்டு கிடக்கு. டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க, ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது ஹாஸ்பிட்டல், அது ப்ராப்ளம், அதனால பணம் எங்களுக்கு பெருசு இல்லை, அம்மா யாரையோ எதிர்பார்த்துருக்காங்க அப்படின்னா அவங்க அக்கா தங்கச்சி போனாங்க வந்தவங்க எல்லாம் போய் நிக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு உசுரை போல கண்ணும் திறக்கல. அப்புறம் டாக்டர் என்னன்னு இருக்காரு, யாரையோ எதிர்பார்த்துட்டாங்க, அவர் வந்தாருன்னா இந்த அம்மா நாராயண திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சான். அடடா சித்தண்ணாக்கா தான் அம்மா காத்திருப்பாங்களாட்டுன்ட்டு அந்த அம்மா காது கிட்ட போய், அம்மா சித்தண்ணா வந்திருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா ஏந்திச்சு உட்கார்ந்து கண்ணை திறந்து பார்த்து நமச்சிவாயன்னு கும்பிட்டு அப்படியே அமைதியா படுத்து மூச்சு நின்றுச்சு. நமச்சிவாய வாழ்க்கை அந்த அம்மா பேசின கடைசி வார்த்தை, ஒரு வார்த்தை,
எதனால உங்களை எல்லாம் நமச்சிவாய வாழ்க சொல்லுங்க 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 சொல்லுங்க. உயிர் பிரியறப்ப நமச்சிவாய வாழ்கன்னு சொல்லிட்டு உயிர் பிரிந்த ஒரே ஒரு புண்ணியாத்மா அந்த அம்மா மட்டும்தான். அதெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நாராயணன் கிட்ட அந்த டாக்டர்ஸ் கொடுத்து எனக்கு அனுப்பிச்சு இருந்தாங்க. அண்ணா இது மாதிரி பாருங்க, அம்மா திடீர்னு முடிச்சாங்க, எதுக்கு நீங்க இருக்கிற ஒரு இமேஜ்ல உங்களை பார்த்து அமைச்சர் சொன்னாங்க, நான் படுத்துக்கிறேன்னு படுத்து முடிஞ்சு போயிட்டாங்க, ஜாட பண்ணிட்டு படுத்துட்டாங்களாம். அப்புறம் மேற்று கொண்டாந்தாங்க சடங்கு ஏன்னா இவ்வளோ ஒரு பஞ்சாட்சத்துக்கு பற்றுடைய ஒரு அம்மாவுக்கு இல்ல. அது போல இந்த நமச்சிவாய மந்திரம் அவ்வளவு உன்னதம். இது வாழ்வியல் கண்ணு முன்னாடி மாதிரி நிறைய மேஜிக் எல்லாம்